அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் கர்த்தாவே. நீர் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்தீர், எங்களை ஆண்டவர் வழி நடத்தினீர், எங்களை தப்புவித்தீர், எங்களை போஷித்தீர். ஒவ்வொரு காரியங்களும் உடைய கிருபை ஆண்டவரே எங்களை தயவாய் தாங்கி அதை எண்ணி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர். ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரதான பிரசன்னம் கூட இருக்கட்டும் கர்த்தர். நீர் இடைபடுங்க, வந்த ஒவ்வொரு மக்களோடும் கர்த்தர் நீர் பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் விடுதலை கட்டளையிடுங்க. செய்தி கொடுக்குற உடைய தாசனை மறைத்து நீர் பேசுங்க. பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாடுகிற உடைய மக்களை கர்த்தர் அபிஷேகிங்க. இசைக்கிரி வாசிக்கிற உடைய பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடியும் மட்டும் ஆண்டவரே எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். வருகிற மக்களை துரிதமாக கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. போக்கிலும் மரத்திலும் விசேஷத்தை பாதுகாப்பால் கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தை எங்களை வாழ்க்கையை அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. 100 மடங்கு பலன் தர கர்த்தர் உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை கழுவுங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த நேரத்திலே ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் எங்களை ஆண்டவரே முற்றிலுமாய் பணிந்து எங்களை தாழ்த்துகிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வேளையிலே சங்கீதம் மூலம் நாம் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவர். அவரை நாம் கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பெற செய்கிற தேவன். ஒரு ஆலயத்துல எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, எத்தனையோ செல்வந்தர்கள் வந்திருப்பாங்க. ஏழை விதவை போட்ட 2 காசை நினைவு கூர்ந்த தேவன், அதை மற்றவர்களையும் உற்று நோக்க செய்த தேவன். அந்த காசை போட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வேற எதுவுமே இல்லை. எந்த நம்பிக்கையில போட்டாங்கன்னா, தேவன் என்னை நடத்துவார்ன்ற நம்பிக்கையில போட்டாங்க. அந்த அளவுக்கு தேவனை கனம் பண்ணின விதவையை அந்த ஆலயம், இவ்வளோ பெரிய ஆலயத்துல தேவன் ஏசு பார்க்க வைக்கிறார். ஏசு சொன்னாங்கன்னா சீடர்கள் இதுவரைக்கும் யார் யாரையோ பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய லுக்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரியும், ஒரு ஏழை விதவையோட லுக்கு. ஆனால் தேவன் அவர் கனம் அவங்களை நினைவு கூறுறது அல்லாமல் மற்றவர்களையும் நினைவு கூற செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கூட இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் வந்திருக்கிறோம், தேவனை கனம் பண்ணுகிற நேரத்தில் வந்திருக்கிறோம். அவரை நாம் கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் அடைய செய்கிற தேவன். ஒருவேளை கேட்பாரற்ற நிலையிலே கனவீன பாத்திரமாக இருந்தால் கூட தேவன் நம்மை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களை அந்த பாடலை பாடுவோம். என்னில் 100 வாயும் நாவும் இருந்தால்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, நீர் இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் எல்லார் மேலும் பிரகாசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த முகத்தின் ஒளி எங்கள் மேலே பிரகாசித்து எங்கள் மேலே கிருபையாயிரும். இந்த முகத்தின் ஒளி எங்கள் மேலே பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 34:6 வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்தி அந்த நாமத்தின் அர்த்தத்தை அவனுக்கு சொல்லுகிறார். அந்த நாமத்தின் விரிவாக்கத்தை சொல்லுகிறார், விவரித்து சொல்லுகிறார். தான் யார் என்பதை மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்படின்னு கர்த்தர் என்றால் அவர் யாரா? இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும். சத்தியம்னா உண்மை உள்ள தேவன். அவர் உண்மையில் மாறாதவர், அவர் ஏமாற்றாதவர், பொய் சொல்லாதவர், தடுமாறாதவர், ஒன்றை சொல்லிட்டு மாற்றி இன்னொன்று சொல்றவர் அல்ல. கர்த்தர் கிருபையும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த அடிப்படையில் இன்றைக்கு தியானத்திற்கான வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 89:49 வாசிக்கலாம். ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, தாவீதுக்கு நீர் சத்தியம் பண்ணி நம்முடைய பூர்வ கிருபைகள் எங்கே? அப்படின்னா தாவீதுக்கு கர்த்தர் எதையோ கொடுத்திருக்கிறார், சத்தியம் பண்ணியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு பண்ணின அந்த கிருபைகள் இப்பொழுது இல்லாதது போல இருக்கிறதே. ஆண்டவரே, அது எங்கே? அதுதான் கேள்வி. இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் பார்க்க வேண்டும். நேரம் இல்லாதனால சுருக்கமாய் கடந்து போகலாம். அந்த முக்கியமான கேள்வி இதுதான். அந்த சங்கீதத்தில் வருகிற அந்த சங்கீதக்காரனுடைய கேள்வி, ஆண்டவரே, உங்க கிருபை என்னாச்சுது? நீங்க கிருபை உள்ள தேவன் ஆச்சுதே, சத்தியம் உள்ள தேவன் ஆச்சுதே, உண்மை உள்ள தேவன் ஆயிற்றே. ஆண்டவரே, தாவீதுக்கு நீங்க நான் கிருபையை தருவேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, ஏசாயால நாங்க வாசிக்கிறோம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தின அந்த நிச்சயமான கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, அந்த கிருபைகள்லாம் எங்கே போச்சு? இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பத்தை நம்ம பார்த்தோமானால், சங்கீதத்தின் ஆரம்பத்தில் முதல் வசனம் எப்படி சொல்லுது? கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். சங்கீதக்காரன் சொல்றேன், அவருடைய கிருபையை நான் என்ன பண்ணுவேன்? என்றைக்கும் பாடுவேன், நான் விடாம பாடுவேன், இருக்கிற நாளெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? பாடிக்கொண்டிருப்பேன். 2வது வசனத்தில் இப்படி சொல்றாரு, அவர் சொல்றாரு, சங்கீதக்காரனுடைய சிந்தனையில் எண்ணம் இது, கிருபை என்ன பண்ணுவான்? என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். கிருபை எப்போ என்னமா? எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்றாரு, தாவீதுக்கு கர்த்தர் சொன்னாராம், உன் சந்ததியை என்றென்றைக்கும் நிலைப்படுத்தி தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். பாருங்க, இந்த சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் போதே என்றென்றைக்கும் என்ற வார்த்தையோட தான் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறாரு. கேள்வி கேட்கிறது எதைத்தான் கேள்வி கேட்கிறார்? அந்த என்றென்றைக்கும் இருக்குன்னு சொன்ன அந்த கிருபை, ஆண்டவரே இப்ப என்னாச்சுது? நீங்க எப்பவுமே இருக்குன்னு சொன்னீங்களே, உங்க கிருபை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன்னு சொன்னீங்களே, இப்ப அந்த கிருபை ஆண்டவரே எங்க? இந்த சங்கீதத்தில் நம்ம பார்த்தோமானால் முதல்ல வசனத்திலிருந்து நம்ம இப்போ வாசித்தோம். இப்போ 19வதுலேருந்து 37வது வசனம் வரைக்கும் பார்த்தோமானால் அதில் தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் கர்த்தர் தாவீதுக்கு எதையெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அதை நம்ம வாசிக்கலாம். 89ல் நம்ம 19லிருந்து வாசிக்கலாம். 19லிருந்து 37 வரைக்கும். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம்
வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாட்டினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சன்னதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல் எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல் அது என்றென்றைக்கும் உறுதியாகவும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினீர். பாருங்க, கர்த்தர் இவ்வளவையும் இந்த ஒரு மனுஷனுக்கு தாவீதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? இவ்வளவு காரியத்தையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வசனம் நமக்கென்று எழுதப்பட்டிருக்குது. தாவீதுக்கு பதிலாக நம்ம பேர் என்ன பண்ணுவோம், அதில் வச்சுக்குவோம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தாவீதுக்கு நான் போய் சொல்லேன்னா இப்படி எடுத்துக்கணும். வின்ஸ்டனுக்கு நான் போய் சொல்லேன்னு யார் சொல்லியிருக்கிறா? நீங்கள் உங்கள் பேர் என்ன பண்ணுங்க, அதில் போட்டுக்கோங்க. கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? கண்டுபிடித்தேன் சொல்கிறாரு 20ஆம் வசனத்தில், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்து நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? உங்களை தேடி உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற கூட்டத்துக்குள்ள 700 கோடி ஜனங்களுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மை ஒவ்வொருவரையும் தேடி என்ன பண்ணியிருக்கிறாரு? கண்டுபிடித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு. என் கை அவனோட உறுதியாக இருக்குன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். அவருடைய கரம் நம்ம என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவது, காக்கிறது. அது மாத்திரம் இல்லை, சத்ரு என்ன பண்ணுறதில்ல, நம்மளை நெருக்க முடியாது. நியாயக்கேட்டின் மகன் என்ன பண்ண முடியாது? ஒடுக்க முடியாது. கர்த்தர் பண்ணுறாரு, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்துனா நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பாக மடங்கடித்து என்ன பண்ணுறாரு? நம்மை பகைக்கிறவர்களை கர்த்தர் வெட்டுவார். அது மாத்திரம் இல்லை, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும்னா நம்மோட இருக்கும். அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் என்னவா? நம்ம கூட இருக்கும். பாருங்க, கர்த்தர் இப்படி என்ன பண்றார்? தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் என்ன பண்ண புரிந்து கொள்ளலாம்னா, இது எனக்கும் கூட என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் இந்த காரியங்களை வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். எனக்கும் கூட கர்த்தர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தர் நம்மகிட்ட கூட சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் உண்மை உன்னை விட்டு விலகாது. அது மாத்திரம் இல்லை, நம்ம 35ஆம் வசனத்தில் வாசிக்கலாம், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். எவ்வளவு ஒரு அழுத்தமான பலமான ஒரு வாக்கியம் பாருங்க. கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் எந்த மாற்றம் கிடையாது. அவர் சொல்றாரு, அந்த பரிசுத்தத்தின் பேரில் நான் என்ன பண்றேன்? சத்தியம் பண்றேன், நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்ப கர்த்தர் எவ்வளவு உறுதியாய் சொல்லுகிற வார்த்தை. என்ன சொல்றாரு? அப்படி உறுதியா என்ன சொல்றாருன்னா, என் கிருபை என்ன பண்ணாது? உன்னை விட்டு விலகாது. கிருபை என்ன பண்ணாது? விலகாது. அதே சங்கீதத்தில் 49 வசனத்தில் நம்ம வாசித்தோம், கிருபை என்னாச்சுது? கவனிச்சிங்களா? கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என் உண்மையும் 24 என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். 33 என் கிருபையை அவனை விட்டு விலக்காமல் என் உண்மையில் பிசகாமல் இருப்பேன். 49 ஆண்டவரே உம்முடைய பூர்வ கிருபைகள் எங்கே? என்ன ஆச்சுது? என்ன நடந்தது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள இப்படி ஒரு கேள்வியோடு இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு இதே காரியங்களை தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு சொல்லியிருக்கிறார், என் உண்மை என்ன பண்ண மாட்டேன், நான் மாற்ற மாட்டேன், கிருபையை விலக்க மாட்டேன், கிருபை என்ன பண்ணும்? என்றென்றைக்கும் இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தா நமக்கு கூட சில நேரங்களில் இதே மாதிரி ஏத்தானுக்கு வந்த கேள்வி போல தான் நமக்கும் கேள்வி இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க சொன்ன நம்முடைய கிருபைகள் எங்கே? நீங்க சொன்னீங்களே கிருபை எங்கே? ஏன்னா நிலைமையை பார்த்தீங்கன்னா நிலைமை மாற ஆரம்பிக்குது. 38ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம். 38 வாசிக்கலாம். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர், நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அதன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலானுக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். போதும். பார்த்தீங்கன்னா கர்த்தர் முதல்ல அவர் தான் பலப்படுத்தினார், அவர் தான் ஏற்படுத்தினார், அவர் தான் சிங்காசனத்தில் உட்கார வச்சார். இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கீழே தள்ளுறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை கனப்படுத்தின கர்த்தரை அவனை அவமானப்படுத்துறார். அவனுக்கு உயர்வை கொடுத்த கர்த்தரை அவனுக்கு சிறுமையை தருகிறார்.
நிலைமையில மாற்றத்தை என்ன பண்றோம், பார்க்கிறோம். ஒன்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இன்னொன்று வாழ்க்கையில் நடக்கிற நிஜம். ஒன்று கர்த்தர் எனக்கு செய்வேன் என்று சொன்னது, இன்னொன்று கர்த்தர் எனக்கு செய்து கொண்டிருப்பது. ஒன்று கர்த்தர் எனக்கு செய்கிறேன்னு அவர் எனக்கு கொடுத்த ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். இன்னொன்று என்னது, அது ஆக்சுவலா என்ன உண்மையில நடக்குதுன்னு பார்த்தா அப்படியே நேர் எதிர்மாறான ஒரு சூழ்நிலை. அதனால தான் அடுத்து 46 நம்ம பார்த்தோம்னா 49 வரைக்கும் கேள்விகளா இருக்குது. 46 49 வாசிக்கலாம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? எல்லாம் கேள்வி கேள்வி கேள்வி. நமக்கு கூட வாழ்க்கையில நமக்கு நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் வராத பொழுது, இல்லைன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நமக்கு கூட என்னதான் வருது, கேள்விகள் வருது. கேள்வியா நிரம்பிடுது வாழ்க்கையில. வாயை திறந்தோன்னா, ஏன் கர்த்தர் எனக்கு இதை செய்யலை? கர்த்தர் ஏன் என்னைய இந்த சூழ்நிலையை அனுமதித்தார்? ஏன் என் கர்த்தர் இதை நடக்க விட்டார்? அவருக்கு தான் தெரியுமே. நான் கூட சில நாளுக்கு முன்னாடி புலம்பிட்டு இருந்தேன், கர்த்தர் என்ன பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் எனக்கு சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன், இந்த காரியத்தை மாற்றி செஞ்சுருப்பேன். நம்ம கூட நிறைய நேரத்தில் வருந்துகிறோம், வருத்தப்படுகிறோம், வியாகுலப்படுகிறோம், புலம்புகிறோம். ஆண்டவரே, ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு அனுமதித்தீங்க? நீங்கள் சொன்னீங்க, இப்படி வாக்குத்தத்தம் பண்ணினீங்க, ஆனால் இன்றைக்கோ நீங்களே எனக்கு என்ன பண்ணுறீங்க, எதிரியாய் நிற்கிறீங்க. நீங்களே சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக என் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்களே, ஏன்? உங்களுடைய கிருபை என்ன ஆயிடுச்சு? நீங்கள் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அந்த கிருபை என்ன ஆச்சு? அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி தான் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு பொதுவாய் நம்ம ரொம்ப அதிகமாக தியானிக்கலை அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்டால், கிருபைன்னா என்னன்னா என்ன சொல்லுவோம்? கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லுவோம். சிம்பிளாக ரொம்ப சொல்லணும்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, கிருபை என்னது? கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருபையை குறித்து அதிகமாக யோசிக்காம, கிருபைங்கிறது தானா என் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற ஒரு காரியம். நான் அதுக்கு என்ன பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அது என்ன பண்ணுது, பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன பண்ணுது, என் வாழ்க்கையில் செயல்படுது. அதுதான் நாம் கிருபையை வைத்து கொண்டு பற்றி நாம் வைத்திருக்கிற ஒரு அபிப்பிராயம். ஒரு விதத்தில் பாதிக்கிறது உண்மைதான். கர்த்தர் தான் கிருபையை தராரு, அவரிடத்துல இருந்து தான் வருகிறது. நம்ம என்ன பண்ண முடியாது, வானத்துக்கு ஏறி கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது பாதி தான் உண்மையை ஒழிய, கர்த்தர் கொடுத்த கிருபையை நாம் எப்படி கையாளுகிறோம்ங்கிறது இருக்குது. கிருபை என் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறதுங்கிறதுல அதில் நம்ம பங்கும் இருக்குது. நான் என்ன பண்ண முடியும், கிருபையில் நடக்க முடியும். நான் என்ன பண்ண முடியும், கிருபையில் பெருக முடியும். இன்றைக்கு கிருபையை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, தானாக அது என்ன பண்ணுது, கிருபை வருது, தானாக கிருபை போகுதுன்னு நினைக்கிறோம். நம்ம யாரையாவது பார்த்து கேட்குறோம், பிரதர் எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்கன்னா, அவங்க நிலைமை நல்லா இல்லாட்டினா என்ன சொல்லுவாங்க, ஏதோ கர்த்தர் சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். ஏதோ கர்த்தர் கிருபையில் இருக்கிறேன். ஏதோ கிருபைங்கிறது மட்டமான ஒரு சரக்கு மாதிரியும், அந்த சரக்கில் தான் நான் பிழைக்கிறேங்கிற மாதிரியும், ஆசீர்வாதம் இல்லைங்கிற மாதிரியும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அப்படி தான், அதுதான் நம்ம கிறிஸ்தவர்களுடைய உள்ள ஆழ மனசில் இருக்கிற அபிப்பிராயம். அதுதான் வெளியில் நம்ம பேச சொன்னால் வேத வசனங்கள் நிறையா பேசுவோம். உண்மை என்னன்னா, பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் போதும், ஏதோ கர்த்தர் கிருபையில் இருக்கிறேன். அப்படின்னா எனக்கு வேணுங்கிறது கிடைக்கல, நான் நல்ல நிலைமையில இல்லை, ஏதோ பிழைச்சிருக்கிறேன் கொஞ்சத்தில், அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். கிருபை குறித்து நமக்கு என்ன கிடையாது, ரொம்ப ஆழமான ஒரு அபிப்பிராயமோ அறிவோ கிடையாது. அதனால கிருபை நாம் சரியாக புரிந்து கொள்வது கிடையாது. கிருபை நம் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறதுங்கிறத நாம் தெரிந்து கொள்வது கிடையாது. நாம் இதை கிருபை குறித்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆம், உண்மைதான், கர்த்தர் தான் கிருபை தருகிறார். கிருபைக்கு ஆதாரம் அவர் தான். ஏன்னா நம்ம வாசித்தோம் யாத்திராகமம் 34:6 அவர் கிருபை உள்ளவர். கிருபை அவர்கிட்ட இருந்து தான் என்ன பண்ணுது, நமக்கு வருகிறது. அவர் இல்லாமல் என்ன கிடையாது, கிருபை கிடையாது. உண்மைதான். ஆனால் அது அத்தோடு முடிந்து விடுவது கிடையாது. அங்கே அது முடிவு பெறுவது கிடையாது. கிருபை குறித்து அநேக காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கிருபையினால் நம்மளை முடிசூட்டுகிறார்னு பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் கிருபையினால தாங்குகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். கிருபையினால உயர்த்துகிறாருங்கிறத பார்க்கிறோம். நம்ம கிருபை செயல்படுகிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், இது தேவனுடைய கிருபைன்னு நம்மளே சொல்லுவோம். நம்மளை உயர்த்தும் பொழுது, நம்மளை மேன்மைப்படுத்தும் பொழுது, கர்த்தர் நம்மளை கனப்படுத்தும் பொழுது, நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது, நன்மைகள் வரும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்து என்ன சொல்கிறோம், கர்த்தருடைய கிருபைன்றதை சொல்லத்தான் செய்கிறோம். ஆனால்
அந்த கிருபை தானா வருது, தானா போகுது. என்னால் என்ன பண்ண முடியல, அதை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது எப்போ வருதுன்னு எனக்கு தெரியல, எப்போ போகுதுன்னு எனக்கு தெரியல, போயிடுது. நிறைய நேரத்தில் என் வாழ்க்கையின் நிலைமையை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதனால தான் என் வாழ்க்கையில் இந்த கேள்வி வருது. ஏத்தான் கேட்டது போல நான் கேட்குறேன், ஆண்டவரே உங்கள் கிருபை எங்க? ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், கிருபை என்ன பண்ணிடுச்சு, என்னை விட்டு போயிருச்சு. பாடும்போது, பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், ஆண்டவரே நம்முடைய கிருபை என்னென்றைக்கு இருக்கும். ஆனால் பாட்டை முடிக்கிறதுக்கு முன்பாக எனக்கு என்ன பண்ணிடுது, கேள்வி வந்துருச்சுது. ஆண்டவரே உங்கள் கிருபை என்னாச்சுப்பா? என் வாழ்க்கையின் நிலைமைகளை பார்த்தால் எனக்கு என்ன இல்லை, கிருபை இருக்குதுன்னு எனக்கு தோணலை. என் போராட்டங்களை பார்த்தா, எனக்கு வர்ற எதிர்ப்புகளை பார்த்தா, எனக்கு வர்ற துன்பங்களை பார்த்தா, வேதனைகளை பார்த்தா, கிருபை உண்மையிலே இருக்குதான்னு எனக்கே ஆண்டவர் என்ன பண்ணுது, கேள்வி வரத்தான் செய்கிறது. கிருபை குறித்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம். நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா, கிருபை கிருபை கிருபைங்கிறோம், கிருபை என்ன பண்ணுறதில்ல, நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. கிருபையின் முக்கியமான ஒரு தன்மை நம்ம பார்த்தாகணும். சில வசனங்கள் என்ன பண்ணலாம், நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:34 வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 1 நாளாகமம் 16:41 வாசி. இவர்களோடு கூட ஏமானையும் எதித்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும். எப்படி துதிக்கணுமா? கர்த்தருடைய கிருபை என்றென்றும் உள்ளதுன்னு துதிக்கணும். 2 நாளாகமம் 5:13. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து சோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 2 நாளாகமம் 7:3 வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:3. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று அவருடைய கிருபை என்னது? என்றுமுள்ளது. 2 நாளாகமம் 7:6 வசனம். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. எஸ்ரா 3:11. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 106:1. அல்லேலுயா, கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 107:1. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 118:1. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 118:29. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 நமக்கு தெரியும். முழுவதுமா இந்த சங்கீதம் முழுவதும் என்னதான் சொல்லுது? அவர் கிருபை என்றும் உள்ளது. 138:8. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகள் நெகிழ விடாதிருப்பீராக. திரும்ப 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 வேதத்தில் நம்ம பார்க்கிற கிருபையினுடைய தன்மை என்ன தெரியுமா? கிருபை என்னது? என்றும் உள்ளது. இது ஒரு ஆள் சொல்லலை, நிறைய பேர் சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்படின்னா என்னதான் இருக்கணும்? அது உண்மையாக தான் இருக்கணும். வேதத்தில் ஒரு தடவை சொன்னாவே அது உண்மைதான். திரும்ப 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 சொன்னா அது எவ்வளவு ஆழமான உண்மையா இருக்கணும். ஆனா கேள்வி நமக்கு என்ன பண்ணிடுது? சங்கீதம் 89:49 மாதிரி, ஆண்டவரே உங்க கிருபை என்னாச்சு? உங்க கிருபை என்னாச்சு? வாசிக்கலாம், இப்போ வாசிக்கலாம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். தேவ தயவுன்னு இருக்கு, அது தேவனுடைய கிருபை. அதே காரிஸ்ங்கிற வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்படுது. தேவ கிருபையில் என்ன பண்றாரு? அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்படின்னா ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனா இருக்கும் பொழுது தேவ கிருபையில் அவர் விருத்தி அடைகிறார். அதனாலதான் அவருக்கு சொல்லப்படுது தேவ கிருபையில் அவர் என்ன பண்றாரு? விருத்தி அடைகிறார். அப்படின்னா மனிதனா இருக்கிற யாரும் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய கிருபையில விருத்தி அடையலாம், பெருகலாம், அதிகமாகலாம். நான் இருக்கிற அதே கிருபையின் அளவிலேயே வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என்னால் என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கையில் இருக்கிற கிருபையின் அளவை அதிகமாக்க என்னால் முடியும். அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலத்த சாட்சியை கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் மேல என்ன இருந்துதான்? பூரண கிருபை. அப்படின்னா குறைவற்ற கிருபை, முழுமையான கிருபை இருந்தது. என் வாழ்க்கையில் இருக்கிற கிருபையை பார்த்தா என்னால் அது பூரணமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படி பூரணம் இல்லைன்னா இன்னும் என்ன பண்ணலாம்? என்னால் அதை பூரணமா ஆக்கி கொள்ள முடியும். இப்ப இருக்கிற நிலையை விட இன்னொரு நிலைக்கு என்னுடைய கிருபை, என்கிட்ட இருக்கிற கிருபையை என்னால் என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும்.
அடுத்து பார்க்கலாம் அப்போஸ்தலர் 13:43 வாசிக்கலாம். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். தேவனுடைய கிருபையில நிலை கொண்டிருக்கணும். நான் என்னுடைய எதில் நிலை கொண்டிருக்கிறேன், எதில் என்னை அடிப்படையாய் வைத்து வாழுகிறேன், நான் தேவ கிருபையில நிலை கொண்டிருக்கணும். இந்த வசனம் சொல்லுது, நீங்க என்ன பண்ணுங்க, தேவ கிருபையில நிலை கொண்டிருங்கள். அப்படின்னா நான் வேற எங்க கூட என்ன பண்ணலாம், பணத்துல கூட என்ன பண்ணலாம், நிலை கொண்டிருக்கலாம். என் வேலையை நான் என்ன பண்ணலாம், மையமாய் வைத்து வாழ்க்கையை நடத்தலாம். எனக்கு தெரிந்த மனிதர்கள் அவங்களுடைய உதவிகளை மையமாய் வைத்து வாழ்க்கையை நடத்தலாம். என்னுடைய அறிவை, என்னுடைய திறமையை மையமாய் வைத்து வாழ்க்கையை நடத்தலாம். இந்த தேவ கிருபையில என்ன பண்ணலாம், நான் நிலை கொண்டு இருக்கலாம். அது மாத்திரம் அல்ல, 14:26 அப்போஸ்தலர் 14:26 வாசிக்கலாம். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய கிருபைக்கு என்ன பண்ணாங்கன்னா, தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப தேவ கிருபைக்கு என்ன பண்ண முடியும், என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க முடியும், என் பாதையை நான் என்ன பண்ண முடியும், ஒப்பு கொடுக்க முடியும். என்னுடைய நடக்கையை நான் என்ன செய்கையை, கிரியையை நான் என்ன பண்ண முடியும், ஒப்பு கொடுக்க முடியும். இல்லை நானே என்ன பண்ணிக்கலாம், ஒப்பு கொடுக்காம வைத்து கொள்ளலாம். கர்த்தருடைய கிருபைக்கு இடம் கொடுக்காம நானே என்ன பண்ணலாம், முடிவெடுத்து என் வாழ்க்கையை நடத்த முடியும். ரோமர் 5:2 வாசிக்கலாம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து என்ன பண்றோமா, கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, ஆக்சஸ் டு கிரேஸ். கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், உள்ள நுழையணும்னா ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சாதான் உள்ள போக முடியும். கிருபைக்கும் அப்படித்தான், உள்ள நுழையிறதுக்கு என்ன வேணும், அனுமதி வேணும். ஆனா நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உள்ள நுழையிறதுக்கு என்ன இருக்கு, அனுமதி இருக்கு. எங்க, கிருபைக்கு உள்ள நுழையிறதுக்கு. அப்ப நான் கிருபைக்கு வெளியில இருக்கலாம், கிருபைக்கு உள்ள என்ன பண்ண முடியும், நுழைய முடியும். எனக்கு வேணுங்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற அந்த கிருபையின் அந்த அறைக்குள்ள நான் என்ன பண்ண முடியும், நுழைந்து கிருபை என்ன பண்ண முடியும்னால எடுத்துக்கொள்ள அனுபவிக்க முடியும். அடுத்து நம்ம வாசிக்கலாம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நான் கிருபையில பலப்படலாம், கிருபையில அப்படியே இருக்கலாம், கிருபையில பலவீனமாகவும் இருக்கலாம். நான் கிருபையில பலப்படலாம், கிருபையில பலப்படாம பலவீனப்படாம அப்படியே இருக்கலாம். இல்ல கிருபையில என்ன ஆகலாம், பலவீனப்படலாம். ஒரு வார்த்தைக்கு அர்த்தங்கள் உண்டு. அப்பா குதிரைக்குள்ள இருக்குன்ற வார்த்தைக்கு ஏன் சொல்றாங்க, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு நானே சொல்லி காட்டி கொடுக்குறேன்னா, எங்க அப்பா அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே தான் இருக்கிறான்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது இல்லை? அது மாதிரி எல்லா வார்த்தைகளும் இன்னொரு அர்த்தம் இருக்குது. பலப்படுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும், பலவீன படவும் முடியும். அப்போ நான் என்ன பண்ணணும், கவனிக்கணும். அப்போ என் நிலை எப்படி இருக்குது, தேவனுடைய கிருபையில் நான் பலப்படுகிறேனா, அப்படியே இருக்கிறேனா, பலவீனம் அடைகிறேனா? கலாத்தியர் 5:4 வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். கிருபையிலிருந்து விழ முடியும், கிருபையில நிற்க முடியும், கிருபையிலிருந்து விழவும் முடியும். எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எனக்கு உயிருக்கு தப்பிக்கிறதுக்கு கையில் என்ன கிடைச்சிச்சுன்னா எப்படி பிடிப்பேன், அப்படி நான் என்ன பண்ணணும், கிருபையை பற்றி கொள்ளணும். விட்டுட்டு சும்மாவும் என்ன பண்ணலாம், கிருபையை போக விட்டுட்டு சும்மாவும் இருக்கலாம். அதே எபிரேயர்ல 13:9 வாசிக்கலாம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கிருபையினால இருதயம் என்ன பண்ணணுமா, ஸ்திரப்படணும். கிருபையில இருதயத்தை என்ன பண்ணணும், ஸ்திரப்படுத்த வேண்டும். 1 பேதுரு 5:12 உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும் படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். நிலை கொண்டு நிற்கிற கிருபை. கிருபையில் எந்த இடத்துல நான் நிலை கொண்டு நிற்கிறேன்னா, கிருபையின் மேல நான் என்ன பண்றேன், நிற்கிறேன். அது மாத்திரம் இல்ல, 2 பேதுரு 3:18 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அவரை அறிகிற அறிவினால் என்ன பண்ணலாம், நம்ம கிருபையில வளர முடியும். அது மாத்திரம் இல்ல, எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத கிருபையை நான் என்ன பண்ண முடியும், இழந்து போக முடியும். யூதா 4 ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி கிருபை என்ன பண்ண முடியும், காம விகாரத்துக்கு ஏதுவாக
பயன்படுத்த முடியும், புரட்ட முடியும். கிருபையை சொல்லி என்ன பண்ண முடியும்? பாவம் செய்ய முடியும். கிருபையை சொல்லி பாவம் செய்ய முடியும். கிருபையை நான் இப்படிப்பட்ட விதங்களில் என்ன பண்ணலாம்? நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். எனக்கு எப்படி வேணுமோ என்ன பண்ணலாம்? அப்படி நான் வேணும்னா அதில் பெருகலாம், நான் வேணும்னா அதில் வளரலாம், நான் வேணும்னா அதில் நிலை கொண்டு நிற்கலாம், நான் வேணும்னா என்ன பண்ணலாம்? நான் கிருபையை இன்னுமா என் வாழ்க்கையில் அதிகமாக பெருக செய்ய முடியும். கிருபையில் என்ன பண்ண முடியும்? நான் வளர முடியும். அது மாத்திரம் இல்லை, கிருபையிலிருந்து நான் விழ முடியும், கிருபைக்குள்ளே நான் நுழைய முடியும், கிருபையை நான் இழந்து போக முடியும், கிருபையை தவறாய் பயன்படுத்த முடியும். கிருபையை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் செய்ய முடியும். இப்போ இந்த கேள்வி, ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு நமக்கு தேவன் ஒரு கிருபை தருகிறார். அன்றைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதுக்கு முன்னாடி எனக்கு கிருபை கிடையாது. அந்த கிருபை வந்து தான் நான் ஓட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அன்னைக்கு கிடைச்ச கிருபையின் அளவை விட இன்னைக்கு என் வாழ்க்கையில் கிருபையின் அளவு அதிகமாகி இருக்கிறதா? அதே நிலைமையில இன்றைக்கும் இருக்கிறேனா? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை தருகிறார்னு விசுவாசிக்கிறோம், பாடுகிறோம். என் வாழ்க்கையில தேவனுடைய கிருபை பெருகி இருக்கிறதா? அதிகரித்து இருக்கிறதா? அதை என்னால் பார்க்க முடிகிறதா? மற்றவர்கள் உணர்கிறார்களா? இல்ல கிருபையில நான் அதே இடத்துல அப்படியே இருக்கிறேனா? பெற்றுக்கொண்ட இடத்துல அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறேனா? வேதம் சொல்லுது, நான் கிருபை என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கையில அதிகரிக்க முடியும். நான் அவரை அறிகிற அறிவினால் அதிகரிக்க முடியும். வசனத்துல இப்ப நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 86:5 பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், வாசிக்கலாம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவரும். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருபை மிகுந்தவர். யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு கிருபையை அதிகரிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்படின்னா நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என் வாழ்க்கையில கிருபை என்ன பண்ணுது? அதிகமாகுது. ஜெபம் பண்ணுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பண்றார், கிருபையை அதிகமாய் தருகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பேதுரு 1:2 வாசிக்கிறோம், அவரை அறிகிற அறிவினால கிருபை பெருகுகிறது, வளருகிறது என்று பார்க்கிறோம். அப்ப என் வாழ்க்கையில நான் அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற தேவன் கொடுத்த கிருபை என்ன பண்ண முடியும்? என்னால அளவை அதிகமாக மாற்ற முடியும், ஆக்கிக் கொள்ள முடியும். கலாத்தியர் 1:3 வாசிக்கிறோம், தேவனாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக. அவர் நமக்கு கிருபையை தருகிறார். அவரிடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். நான் அவரை அறிகிறதுனால அது என்ன பண்ண முடியும்? அதிகமாக்கி கொள்ள முடியும். ஆனால் என் வாழ்க்கையில இன்றைக்கு கிருபை எந்த நிலைமையில இருக்கு? ஒருவேளை ஏத்தான போல, ஆண்டவரே கிருபை என்னாச்சுன்னு கிருபையை தொலைச்சிட்டு நிக்கிறோமா? தாவீதை குறித்து தான் ஏத்தான் அப்படி பாடுகிறார். தாவீதுனுடைய வாழ்க்கையை குறித்து, ஆண்டவரே தாவீதுக்கு நீங்க இவ்வளவு காரியங்களை நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே, இவ்வளவு காரியங்களை நீங்க சொன்னீங்களே, இன்னைக்கு அந்த கிருபை எங்க? இன்றைக்கு அந்த கிருபை எங்க? தாவீதுனுடைய வாழ்க்கையை சற்று நம்ம என்ன பண்ணுவோம்? ஆராய்ந்து பார்ப்போம். தாவீதின் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா 2 சாமுவேல் 7:11-16 நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் எடுத்துக்கொள்ளலாம். தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு என்ன பண்றாரு? ஆசைப்படுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, ஐயா நான் ஒரு ஆலயத்தை கட்டலாம்னு நினைக்கிறேன்னு தீர்க்கதரிசி சொல்லிடுறாரு, நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறபடியெல்லாம் செய்யுங்க. நான் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ எனக்கு கட்ட வேணாம், நீ மிகுதியான ரத்தத்தை என்ன பண்ண சிந்த பண்ணின. ஆனால் கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் உற்று பார்ப்போம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார்னு சொல்றாரு. அதாவது கர்த்தர் உனக்கு உன்னுடைய குடும்பம் நிலைத்திருக்கும்படி செய்வார். சில இடங்களில் பார்த்தோம்னா சில குடும்பங்கள் காணாமல் போகிறது உண்டு. இருப்பாங்க, தாய் தகப்பன் இருப்பாங்க, அப்புறம் பிள்ளைங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு 2 தலைமுறைக்கு மேலே தேடுனா கிடைக்க மாட்டாங்க. எங்கேயாவது இருக்கலாம், இல்லை இல்லாமல் போகலாம், வேற யாருமே அவங்க வீட்டில் இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு என்ன பண்ணுவார்? நிலையான வீட்டை உண்டு பண்ணுவார். வாசிக்கலாம். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். போதும். இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றது 2 காரியங்கள். ஒன்று, நான் கிருபை என்ன பண்ண மாட்டேன்? விலக்க மாட்டேன். இன்னொன்று, உன் வீடும் உன் ராஜ்யமும்
என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் தாவீதுக்கு கொடுக்கிறது, உன் வீடும் ராஜ்யம் எப்படி நிலைத்திருக்குமா? என்றென்றைக்கும். அதாவது நீ போயிடுவ, உன் பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்கப்பா. கர்த்தர் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தமா தாவீது கொடுக்குறாரு. இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்ற மனுஷன் தான் தாவீது. அவனுடைய வீடு எப்படி இருக்குமா? என்றென்றைக்கும், முடிவில்லாத காலமாய், காலங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். அது உண்மைதான். ஏன்னா இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாய் பிறந்து அவர் என்ன பண்றாரு? இன்னைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அதே தாவீதின் சிங்காசனத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிஜம்தான், உண்மைதான், மாறல. ஆனா இது அப்படியே நேரடியாக அப்படி என்ன பண்ணிடல, நடந்துடல. நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னால் தாவீதோட வாழ்க்கையில கொஞ்சம் என்ன பண்ணுது, ஒரு திருப்புமுனை வர ஆரம்பிக்குது. 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னால் தாவீது என்ன பண்றான்? பத்சேபாளோடு பாவம் செய்கிறான். முதலாவது பத்சேபாளோட பாவம் செய்கிறான். ரெண்டாவது பத்சேபாளுடைய கணவன் என்ன பண்றான்? உரியாவை கொன்று போடுகிறான், உரியாவை கொலை செய்கிறான். இந்த ரெண்டு காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ செய்தது எனக்கு பிரியமில்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு? சில காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 2 சாமுவேல் 12:10 வாசிக்கலாம். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஒரு நிமிஷம். பட்டயம் என்ன பண்ணுமா? என்றைக்கும் உன் வீட்டை விட்டு. 3 காரியம் பட்டயம்னு சொல்றாரு, அதாவது சாவு. என்றைக்கும் சொல்றாரு, முடிவில்லாத நாட்களாய். உன் வீடுங்கிறாரு, உன் சந்ததி சந்ததியாய். கர்த்தர் சொல்ற வார்த்தையை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் என்ன பண்றாரு? உன் வீட்டுல சாவு என்னன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும், தலைமுறை தலைமுறையா இருக்கும். இது முதலாவது காரியம் கர்த்தர் சொல்றது. அடுத்து நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி. ரெண்டாவது காரியம், அவன் வீட்டுல அவனுக்கு பொல்லாப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எழும்ப பண்ணுவேன்னு சொல்றாரு. மூன்றாவது, அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். உன்னுடைய மனைவிகளை உனக்கு அடுத்தவனுக்கு நான் கொடுப்பேன்கிறார். அடுத்து, அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக இது நடக்கும் சொல்றார். 14வது வசனம் வாசிக்கலாம். 14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். 4 காரியங்கள். 1, பட்டயம் உன் வீட்டை விட்டு என்னைக்கு நீங்காது. 2வது, உன் மனைவிகளை என்ன பண்ணுவேன்? நான் மற்றவனுக்கு கொடுப்பேன். உன் வீட்டிலிருந்தே உனக்கு பொல்லாப்பு எழுப்பேன். இப்போ பிறந்த அந்த பிள்ளை செத்து போகும். 4 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது பார்த்தோம்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுது? முதல்ல அந்த அதிகாரத்திலேயே இறந்து போகிறது என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். 2வது, அம்னோன் அடுத்து வருகிற அதிகாரத்தில் பார்த்தோமானால் அம்னோன் தன்னுடைய சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். அதனால தாமாருடைய சகோதரன் அப்சலோம் என்ன பண்ணுறான்? அம்னோனை கொலை செய்கிறான். முதலாவது பட்டயத்துக்கு முதல் பலி யாரு? அம்னோன். 2வது பார்த்தீங்கன்னா அப்சலோம் கர்த்தர் சொன்னபடியே தாவீதுக்கு விரோதமாக என்ன பண்ணுறான்? அவனுடைய பிள்ளையை அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். இது கர்த்தர் சொன்ன 2வது காரியத்தினுடைய நிறைவேறுதல். 3வது, அவனுடைய மனைவிகள் அப்சலோம் என்ன பண்ணுறான்? சேர்றான். இது மிகப்பெரிய பாவம். ஆனால் இது கர்த்தர் சொன்னபடி என்ன பண்ணுது? இதுவும் நிறைவேறுகிறது. பிள்ளை செத்து போச்சு, பட்டயம் அவன் வீட்டில் வந்துருச்சுது. இப்போ அவன் மனைவிகளை என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டாங்க. 3 காரியங்கள் நிறைவேறுகிறது. நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்கிறோம். 3ல் 4 காரியங்களும் நிறைவேறுகிறத பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பட்டயம் தான் என்ன பண்ணுது? அவன் வீட்டில் என்றென்றைக்கும் நிற்கும் சொல்றார். பிள்ளை ஒன்று இருந்தது, செத்து போச்சு. மனைவிகள் இருந்தாங்க, அதை அடுத்தவன் எடுத்துக்கொண்டான். இவன் அப்சலோம் என்ன பண்ணிட்டான்? அவனே தகப்பனுக்கு விரோதமாக எழும்புகிறான். அந்த 3 காரியங்கள் நிறைவேறி முடிந்து விட்டது. ஆனால் அந்த 4வது காரியம், முதலாவது சொன்ன காரியம் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்காதுன்னு கர்த்தர் சொன்னாரு. அது நடந்ததா? அது தாவீதோட வாழ்க்கையில நடந்ததா? நடந்ததான்னு செக் பண்ணணும்னா தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்கன்னு பார்க்கணும், எத்தனை பேர் செத்தாங்கன்னு பார்க்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு? பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்காதுன்னு சொல்றாரு. அப்படின்னா உன் பிள்ளைங்க சாவாங்க நிச்சயமா. அது இன்னைக்கு இல்லை, சந்ததி சந்ததியா நடக்கும்னு சொல்றாரு. தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? அவன் சந்ததியில எத்தனை பேர் இப்படி பட்டயத்தினால இதனால செத்தாங்க? 1 நாளாகமம் 3வது அதிகாரத்துக்கு போகலாம். அங்கே போனோம்னா 1வது அதிகாரத்திலிருந்து 9 வரைக்கும் வாசித்தோமானால் தாவீதுக்கு இருந்த பிள்ளைங்களுடைய பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 3:1-9. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர்: எஸ்ரேல் ஊராளான அகினோமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேரானவன். கர்மேலின் ஊராளான அபிகேலிடத்தில் பிறந்த தானியேல் 2ஆம் குமாரன். கெசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன். ஆகித் பெற்ற அதோனியா 4ஆம் குமாரன்.
அபித்தாள் பெற்ற செப்பத்தியா 5ஆம் குமாரன். அவன் பெஞ்சாதி ஆகிய எக்லாள் பெற்ற எத்ரேயாம் 6ஆம் குமாரன். இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும், இப்கார், எலிசாமா, எலிபலேத், நோகா, நேபேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபேலேத் என்னும் 9 பேரும், மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லோரும் தாவீதின் குமாரர். இதுல எத்தனை பேர் மேல பட்டயம் வந்துச்சு? அம்னோன் மேல வந்தது, அப்சலோம் மேல வந்தது, அதோனியா மேல வந்தது. மற்றவர்கள் என்ன ஆனார்கள்? பட்டயத்துக்கு தப்பினார்கள். மற்றவங்க மேல ஏன் பட்டயம் வரல? கர்த்தர் சொன்னார்ல. கர்த்தர் என்ன சொன்னாரு? பட்டயம் உன் வீட்டின் மேல என்றென்றைக்கும் இருக்கும்னு சொன்னாரு. என்றென்றைக்கும்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிருபை என்றென்றைக்கும் சொல்லும் பொழுது மட்டும் நம்ம சொல்றோம் தலைமுறை தலைமுறையா இருக்கும்னு. பட்டயம் என்றென்றைக்கும் இருக்கும்போது அதே அர்த்தம் தானே, அதே ஓலாம் தான் பயன்படுத்தப்படுகிறது அங்கேயும். ஏன் பட்டயம் மட்டும் நிலைக்கல? என்ன நடந்தது? தாவீது என்ன செய்தான்? தாவீது என்ன செய்தான்ங்கிறத பார்த்தோமானால் தேவனுடைய கிருபை எப்படி செயல்பட்டதுன்னு பார்க்க முடியும். நம்ம அநேக நேரத்தில் நம்ம கிருபை எப்படி நினைக்கிறோம்னா, நான் பாவம் செய்வேன், நான் இஷ்டம் போல வாழுவேன், கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணிடும்? குறுக்க வந்து எனக்கு வர வேண்டிய தண்டனைகள் எல்லாம் தடுத்து எனக்கு நன்மைகள் மட்டும் வர செய்யும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கிருபையை குறித்து இருக்கிற அடிப்படையான அறிவு. நான் என்ன பண்ணுவேன்? என் இஷ்டம் போல வாழுவேன், தேவனுடைய கற்பனைகளை காற்றில் விட்டு விடுவேன், கீழ்ப்படிய மாட்டேன், எனக்கு வேணுங்கிறத நான் செய்வேன், மாம்சத்தில் நடப்பேன். அப்புறம் என்ன ஆகும்? கர்த்தருடைய கிருபை வந்து என்ன பண்ணிடும்? என்ன தாங்கி தூக்கிட்டு அப்படியே தப்பி வைத்து கொண்டு போயிடும். கர்த்தர் அப்படி தாவீதுக்கு செய்யலை. எந்த கர்த்தர் உன் வீடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சொன்னாரோ, சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்குன்னு சொன்னாரோ, அதே கர்த்தர் பட்டயம் என்றென்றைக்கும் இருக்குன்னு சொன்னார். பட்டயத்தை அனுப்புனார். இப்போ கிருபை எங்கே போச்சு? அதுதான் ஏத்தான் கேட்கிறான், ஆண்டவரே உங்கள் கிருபை எங்கே போச்சுன்னு. பட்டயம் வந்துருச்சுதே, ஆனால் அதே நேரத்தில் பட்டயம் முழுமையடையவும் இல்லை, முழுவதுமாக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவும் இல்லை. இப்போ என்ன நடந்தது? தேவனுடைய கிருபை என்ன பண்ணுறதில்ல, தேவனுடைய கோபத்தையும் தேவனுடைய தண்டனையும் நீதியான தண்டனையும் தடுப்பது கிடையாது. அப்படி தடுத்து அது கிருபை கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், தேவனுடைய கிருபை அவருடைய கோபத்தை, அவர் நமக்கு தருகிற நீதியான தண்டனைகளை தடுப்பது கிடையாது. அநேக நேரத்தில் அதே நேரத்தில் தேவன் என் மேலே கோபப்படுகிறாருங்கிறால் அவர் என்னை வெறுக்கிறார் என்கிற அர்த்தம் கிடையாது. தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்த்தா கர்த்தர் என்ன பண்ணல, அவனை வெறுக்கலை, அவனை தள்ளி விட்டு விடலை, ஆனால் அதே நேரம் அவனை சும்மாவும் விடலை. நீ செய்தியா, இதுக்கு என்ன பண்ண, நீ பெற்றுத்தான் ஆகணும்னாரு. ஆனால் தாவீது என்ன பண்ணான்னா, ஞானமாய் நடந்து கொண்டு அந்த சாபத்திலிருந்து வெளியில் வந்தான். அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணல, அந்த பட்டயம் முழுசா வரலை. கர்த்தர் சொன்னபடி நடந்திருக்குமானால் பட்டயம் நீடித்திருந்திருக்கணும். அவன் வீட்டில் சந்ததி சந்ததியாய் அவனுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்கணும். இதுக்கு ஆதாரமாக நம்ம பார்க்கணும்னா ஏலியை குறித்து பார்க்கலாம். ஏலிக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு? இப்படி தான் ஒரு சாபத்தை அவன் மேலே வைத்தார். உன் வீட்டில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பூரண வயதுள்ள கிழவன் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆசாரிய ஊழியத்தில் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்லிட்டார், நீ என்ன பண்ணலை, சரியா செய்யலைப்பா, நான் உனக்கு கொடுத்தத ஊழியத்தை நீ சரியா பண்ணலை, வேண்டாம் போன்ட்டார், விலக்கி விட்டுட்டார். இது சந்ததி சந்ததியாக அவன் வீட்டில் நடந்தது. எப்போ வரைக்கும் நடந்ததுன்னா, அதுக்கு ஆதாரம் சாலமோனுடைய நாட்களில் வரைக்கும் இருக்குது. சாலமன் என்ன பண்ணுறான், அபியத்தார ஆசாரனை இருக்காதுன்னு ஓடிப்போன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டான். ஏன்னா அவன் அதோனியாவை ராஜாவாக்குறதுக்கு முயற்சி பண்ணான். யார்? அபியத்தார். இது வசனம் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறார். இது ஏன் நடந்ததுன்னா, ஏலி மேலே வைத்த சாபம் நிறைவேறும்படியாய் அபியத்தார் ஆசாரியனை இராதபடிக்கு துரத்தி விடப்பட்டான். இப்போ ஏலிக்கு மேலே வச்ச சாபம் தாவீது பிறக்கிறதுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு சாபம் தாவீது இறந்து போனதுக்கு அப்புறம் கூட நிறைவேறுமானால், தாவீதின் மேலே வைத்த சாபம் ஏன் அவன் பிள்ளை மேலே நிறைவேறலை? என்ன வித்தியாசம் அங்கே? இப்போ ஏலிக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏலியின் இடத்துல கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, ராத்திரி சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசுகிறார், சாமுவேல் இடத்துல காரியத்தை சொல்லுகிறார். காலையில் ஏலி கூப்பிட்டு சாமுவேல்கிட்ட கேட்குறேன், நீ கர்த்தர் சொன்னது ஒன்றும் எனக்கு மறைக்காமல் சொல்லுனோடனே, சாமுவேல் கர்த்தர் சொன்னதெல்லாம் சொன்ன உடனே ஏலி சொல்கிற வார்த்தை, அவர் கர்த்தர், அவர் தமக்கு சித்தமானபடி செய்வாராக. தாவீது பகூரி முறை தாண்டி போகும்பொழுது சீமையை வந்து தூஷிக்கிறான். கடைசியில் தாவீது சொல்கிற வார்த்தை, அவர் கர்த்தர் அவர் பார்வைக்கு செம்மையானபடி செய்வாராக. 2 மனிதர்களும் தேவனுடைய தண்டனைக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ஒரு மனுஷனுக்கு மட்டும் தண்டனை முழுவதுமாக நிறைவேறுது, இன்னொரு மனுஷன் தண்டனையிலிருந்து பாதியில் வெளியில் வந்துட்டானே எப்படி?
இவனுக்கு மட்டும் கிருபை செயல்பட்டது, அவனுக்கு கிருபை செயல்படலையா? இது கொஞ்சம் பாரபட்சமா இருக்குது. யோசித்து பார்ப்போம். அப்ப என்ன பண்ண முடியும் என்னால? இதுக்கு தான் அந்த முதல்ல இந்த இத்தனை வசனங்களை வாசித்தோம். என்னால கிருபை என்ன பண்ண முடியும்? அதிகமாக்க முடியும். நான் நினைச்சா என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில கிருபையை அதிகமாக்கலாம். தேவனுடைய தன்மை என்னது? முதல் வசனம் அதான் பார்த்தோம். அவர் கிருபை உள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன். நான் அந்த கிருபையில நடக்க கற்றுக்கொண்டேனானால் என்னால் என்ன பண்ண முடியும்? அந்த கிருபையை பயன்படுத்தி எனக்கு எதிரான சூழ்நிலைகளிலிருந்து என்னால் என்ன பண்ண முடியும்? வெளியில வர முடியும். கர்த்தர் அதற்கு கிருபையை தருகிறார். ஆனால் அதுக்கு என்ன வேணும்? சில காரியங்கள் எனக்கு முக்கியமாக அவசியம். அதை நாம் தாவீதின் இடத்துல இருந்து நாம் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தாவீதோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கர்த்தர் இந்த சாபங்களெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தாவீதுக்கும் கர்த்தருக்கும் பெருசாக சண்டை இருந்ததா நம்ம பார்க்க முடியாது. நமக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை அப்படி செய்கிறான்னு வச்சுக்கோமே, நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறார், ஒரு துன்பத்தை கொடுக்குறார், வறுமையை கொடுக்குறார், வியாதியை கொடுக்குறார், போராட்டத்தை கொடுக்குறாருன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, கிருபை மட்டும் இல்லை, விசுவாசம் குறைஞ்சு சிலர் என்ன பண்ணிடுறாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க? விசுவாசத்தில் வளர முடியாமல் போராடுறாங்க. அநேகரால் என்ன பண்ண முடியல? கர்த்தருக்குள்ள செழித்து இருக்க முடியறதில்ல. சிலரால் ஜெபம் பண்ண முடியாது, தேவனை துதிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. ஏன்? என் வாழ்க்கையில் போராட்டம். பிரதர், என்ன போராட்டம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. இந்த பிரச்சனையினால என்ன பண்ண முடியல? என்னால் ஜெபிக்க முடியல பிரதர், வேதம் வாசிக்க முடியல பிரதர், கர்த்தரோட என்ன பண்ண முடியல, என்னால் ஒரு நல்ல நிலைமையில இருக்க முடியல, அவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த உறவை என்னால் பெருக்க முடியல, வளர முடியல. ஆனால் தாவீதை பார்த்தா அப்படி இருந்த மாதிரி தெரியவே இல்லையே. தொடர்ச்சியாக அவனோட வாழ்க்கையை வாசித்து பார்த்தா தாவீதினுடைய நாட்களில் 3 வருஷம் பஞ்சம் வருது. கர்த்தர் சொல்றார் என்ன செய்யணும்னு தாவீதுக்கு. அவன் மேல கோபமா இருந்தாரானால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? தாவீதுக்கு அவன் கஷ்ட நேரத்தில் உதவி செய்யறதுக்கு பதில் சொல்ல மாட்டார். தாவீது பின்னால் என்ன பண்றான்? கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை, கர்த்தருடைய விருப்பம் இல்லாம தேவன் ஜனங்கள் என்ன பண்றான்? தொகையிடுகிறான். கர்த்தர் கோபப்படுறாரு, மன்னிச்சு திரும்ப என்ன பண்ணிடுறான்? மனம் திரும்பி கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தருடைய பலிபீடம் எங்க இருக்கணுங்கிறத அந்த வெளிப்பாடை தேவனிடத்துல என்ன பண்றான்? பெற்றுக்கொள்றான். இவனை பார்த்தா ஏதோ சாபத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் மாதிரி தெரியலையே, கர்த்தரோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. என்ன செய்தான் அவன்? அதற்கு ஏதோ செஞ்சிருக்கணும்ல. என்ன செய்தான் தாவீது? அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 23:1-5 வாசிக்கலாம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள்: மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. பொறுங்க. யார் இவன்? இவன் வீட்டில் பட்டயம் இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இவன் என்ன சொல்றான்? திரும்ப வாசிங்க. மேன்மையாய் உயர்த்தப்பட்டான். யாரு? தாவீது. யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. புலம்பல் இல்ல, அழுகை இல்ல. என் வீட்டில் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது தாவீதினுடைய வாழ்க்கையில இல்ல. அவன் எப்படி சொல்றான்? நான் எப்படி பாடினாராம்? இன்பமாய் பாடினாராம். வாசிக்கலாம். இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. அவன் ஒரு ராஜா. என்னைய கேட்டா, சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் வீடு கட்டினோம். வீடு கட்டுறதுக்கு முன்பாக இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோன்னே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உடனே வீட்டை கட்டி உடனே குடி போயிடும்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் ஒரு ஜபக்கூட்டம் வைக்கணும்னு சொல்லி ஜபக்கூட்டம் வச்சு நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருந்தீங்க. ஜபக்கூட்டத்தில் நான் என்ன பண்ணேன்? சாட்சியெல்லாம் சொன்னேன். கர்த்தர் இப்படிலாம் நடத்தினாரு, எங்கள் கடந்த காலத்தில் நடந்ததான் தான் நான் சொன்னேன். சொல்லி கர்த்தர் இப்படிலாம் செய்தாருன்னு இல்லையா? கடந்த நாட்களில் நடந்ததெல்லாம் தாவீது அவ்வளோத்தையும் சொல்லலை. அவன் ஆடு மேய்ச்சதை என்ன பண்ணல அவன் சொல்லலை. கர்த்தர் நான் ஆடு மேய்ச்சதுலேருந்து என்னை தூக்கி எடுத்தார்னு அவன் சொல்லலை. கோலியாத்துக்கிட்ட கர்த்தர் காப்பாற்றினார் சொல்லலை. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணும்போது காப்பாற்றினார் சொல்லலை. என்னை பெரிய ராஜாவாக்குனார் அதெல்லாம் அவன் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? கர்த்தர் என்னை கொண்டு பேசினார். அவன் தனக்கு அடையாளமாய் சொல்லுகிற காரியம், அவர் என்னை கொண்டு பேசினார். அவன் இருதயம் கர்த்தர் கொடுத்த காரியத்திலே இல்லை, கர்த்தர் மேலே மாத்திரம் இருந்தது. எப்படி பாடினான் சங்கீதத்தை? இன்பமாய் பாடினான். கர்த்தருடைய வார்த்தைகளை இன்பமாய் பாடினான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி சொல்ல முடியுமா? உன் மேலே ஒரு சாபம் இருக்குது தாவீது, நீ எப்படிப்பா இன்பமா பாடின? இன்னைக்கு நமக்கு கர்த்தர் ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்துட்டா புலம்ப ஆரம்பிக்கிறோமே, குறை சொல்ல ஆரம்பிக்கிறோமே, எவ்வளவு தடுமாறுகிறோம் விசுவாசத்தில். கிருபையை இழந்து போன தாவீது எப்படி பாடினா சங்கீதத்தை? தொடர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது: நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு
தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார் இந்த என்றார். 3-4 இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வெளிப்பாடு. சரி, அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படியா இராதோ? அவர் மாதிரி என் வாழ்க்கையில என் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறாரா? நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. இது பட்டயமா இல்ல வீடு என்றென்றைக்கும் இருக்குங்கிறதா? எந்த உடன்படிக்கையை தாவீது சொல்றார்? எதை சொல்றாரு தாவீது? எந்த உடன்படிக்கையை சொல்றாரு? உன் வீட்டில் பட்டயம் என்றென்றைக்கும் இருக்குன்னு கர்த்தர் சொன்னதா, இல்ல உன் வீடும் ராஜ்யம் என்றென்றைக்கும் முன்பாக நிலைத்திருக்குன்னு சொன்னதா? எதை சொல்றாரு தாவீது? வீடு என்றென்றைக்கும் இருக்கிறதுங்கிறத தான் தாவீது சொல்றாரு. திரும்ப வாசிக்கலாம் 5ஆம் வசனத்தை. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படியா எப்படி இராதோ? இராதோன்னா 3வது 4வது வசனத்துல சொன்னது மாதிரி என் பிள்ளைங்க வரமாட்டாங்களா? வாசிக்கலாம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படியா இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். இப்படி சொல்லலாம். 3வது 4வது வசனத்துல வர்ற மாதிரி என் பிள்ளைங்க நிச்சயமா இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் என்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். தாவீது நிச்சயத்தோடு கர்த்தர் தனக்கு கொடுத்த நன்மையான அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுங்கிறத மாத்திரம் தான் அறிக்கை எடுக்கிறானே ஒழிய கர்த்தர் சொன்ன சாபம் தன் மேல வருங்கிறத அறிக்கையிடவே இல்லை. தாவீதினுடைய வாழ்க்கையை கர்த்தர் தனக்கு கொடுத்த தண்டனையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டான், அங்கீகரித்தான். ஆனால் அவன் அதனால் என்ன பண்ணல? தன்னுடைய இருதயம் சோர்ந்து போக விடலை, தன் இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக விடவே இல்லை. தாவீது கர்த்தரிடத்துல உண்மையாக இருந்தான், கர்த்தரிடத்துல உற்சாகமாக இருந்தான். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அவன் எப்படி பாடலில் பாடினான்? இது தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். இதுக்கப்புறம் அவன் தாவீது சங்கீதம் பாடினதா தெரியுது. வயசான தாவீது பூரண வயதில் என்ன பண்றான்? சொல்றான், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு எப்படின்னா இன்பமாய் சங்கீதங்களை பாடினேன், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவனுடைய அடையாளம் அதை சொல்றேன். என் வாழ்க்கையெல்லாம் இதுதான் யா அப்படின்னா. அவன் சாபத்தை பெற்ற பிறகு கூட கர்த்தரிடத்துல அவன் என்ன பண்ணான்? இன்பமாய் டெலைட்ஃபுல்லா சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தான். கர்த்தர் தன்னிடத்திலிருந்து பேசுறதுக்கு அவன் அனுமதி கொடுத்தவனாய், கர்த்தருக்கு விட்டு கொடுத்தவனாய், ஒப்பு கொடுத்தவனாய் வாழ்ந்தான். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தா நானும் எனக்கும் கர்த்தருக்கும் தூரம் என்ன ஆயிருது? அதிகமாயிரு. என் ஜெபம் குறைந்து போகிறது, சர்ச்சுக்கு வர்றது குறைஞ்சு போகுது, ஊழியத்தில் பங்கு பெறுறது குறைஞ்சு போகிறது, செய்தாலும் உற்சாகம் இல்லை, என்னுடைய ஒப்பு கொடுத்தல் குறைந்து போகிறது. தாவீதோட வாழ்க்கையில சாபம் நிற்கிது. கர்த்தர் சொல்லிட்டார், என்றென்றைக்கும் இருக்கும் உன் வீட்டில், என்றென்றைக்கும் இருக்கும். இந்த 89ஆம் சங்கீதத்தை பாடின மனிதனுடைய பேர் ஏத்தான். ஏத்தான்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நிலைத்திருக்கிற இல்லை நிரந்தரமான. அதான் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த என்றென்றைக்கும்ங்கிற வார்த்தை வரும். நிலைத்திருக்கிறத குறித்து பாடுகிற ஏத்தான். இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம், தாவீதுக்கு கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கும்னு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்குறாரு, என்றென்றைக்கும் இருக்கும்னு ஒரு சாபத்தையும் கொடுக்குறாரு. இதை என்றென்றைக்கும் இருக்கும்ன்ற அர்த்தமுள்ள பேருள்ளவன் பாடுகிறான். பாடி அவன் கேள்வி கேட்கிறான், என்றென்றைக்கும் உங்க கிருபை இருக்கும்னு சொன்னீங்களே, எங்க போச்சு? தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை இருந்ததா இல்லையா? கர்த்தருடைய கிருபை இருந்தது. ஆனா தண்டனையை தடுக்கல, தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு வழி செய்தது. அவன் கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கத்துல திருப்பினான். அவனோட வாழ்க்கையில கர்த்தர் அதிகமா தேடினான். கர்த்தரிடத்துல இருந்து அவன் பின்வாங்கல. அதனால கர்த்தர் என்ன பண்ணார்? அவன் அந்த சாபத்தை நீக்கி போட்டார். அந்த சாபம் அவன் வாழ்க்கையில நிறைவேறினதா சொல்லப்படவே இல்லை. 3 பேர் இறந்தார்கள், உண்மைதான், அத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எங்கேயுமே பட்டயம் அவன் வீட்டில் வந்ததா சரித்திரம் இல்லை, வேதத்துல எங்கேயும் எழுதப்படலை, நமக்கு தெரியாது, நடக்கவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள போராடி கொண்டிருக்கிறேனா? கர்த்தரின் வாழ்க்கையில் அனுமதித்த தண்டனைகளை சகிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறேனா? இல்லாட்டினா கர்த்தர் அனுபவித்த பாடுகளையோ எதிர்ப்புகளையோ சந்தித்து கலங்கி போய் சோர்ந்து போயிருக்கிறேனா? தாவீதை பார்ப்போம். எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். தனக்கு விரோதமாக இருந்த வார்த்தைகளை எடுத்து போட்டான், தனக்கு சாதகமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் மட்டும் வைத்துக் கொண்டான். அதுக்கு அவன் செய்தது என்ன தெரியுமா? நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். எல்லாம் முடிந்து கடைசியில் தாவீது தன்னுடைய குமாரனுக்கு ராஜ்யத்தை கையை ஒப்படைக்கும் பொழுது தாவீது சாலமோனுக்கு கொடுக்கிற அறிவுரை என்ன அறிவுரையா? கர்த்தர் என்ன பண்ணு? நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து கொள். முதல் காரியம், உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி.
நம்ம வாசித்தோம் 2 பேதுரு 2:1 அவரை அறிகிற அறிவினால் என்ன ஆகுது? கிருபை பெருகுது. சாலமோனுக்கு அவன் சொல்லிக் கொடுக்குற காரியம், நீ அவரை அறிந்து கொள்ளுப்பா, உன் வாழ்க்கையில் என்ன ஆகும்? கிருபை பெருகும். தாவீது அப்படின்னா அவனும் தேவனை என்ன பண்ணியிருக்கிறான்? அறிந்து கொள்றதுக்கு முயற்சி செய்திருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறான்? சேவித்திருக்கிறான். தொடர்ந்து நம்ம இந்த வாசித்து பார்த்தோம்னால் 1 நாளாகமத்தில் 23வது அதிகாரத்திலிருந்து 29வது அதிகாரம் வரைக்கும் வாசித்தோமானால், வாசிக்க முடியாது, நிறைய பெரிய பகுதி அது. 1 நாளாகமத்தில் 23லிருந்து 29 வரைக்கும் வாசித்தோமானால், தாவீதினுடைய கடைசி நாட்களில் தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு பண்ண ஆயத்தங்களை பூரா என்ன பண்றான்? சாலமோனுக்கு ஒப்பு கொடுக்குறான். அப்படின்னா அவன் தேவனிடத்துல சாபத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கூட அவன் என்ன பண்ணல? தேவனிடத்துல இருக்கிற அவனுடைய அன்பு, அவனுடைய அர்ப்பணிப்பு என்ன பண்ணல? கொஞ்சமும் குறையலை. அவன் கர்த்தருக்கு என்ன செய்யணும்னு நிச்சயம் பண்ணினானோ அதை விடாம செய்து கொண்டே இருந்தான். செய்து கொண்டு கடைசியில் சாலமோனிடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறான். அப்படிப்பட்ட இருதயம் உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சாபத்தை நிறுத்திட்டார். சொன்னது உண்மைதான், என்றென்றைக்கும்ங்கிற வார்த்தை அவர் தான் சொன்னார். ஆனால் அது என்றென்றைக்கும் இல்லாம கிருபை மாத்திரம் என்றென்றைக்கும் நிலைக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். வாக்குத்தத்தம் மாத்திரம், நன்மை மாத்திரம், ஆசீர்வாதம் மாத்திரம் என்றென்றைக்கும் நிலைக்கும்படியாய் செய்தார். அதுக்கு ரகசியம் தாவீது சொல்றான் சாலமோன்ட்ட, என்ன பண்ணு? உன் தேவனாகிய கர்த்தரை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, மற்றதை அவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம போராடுகிறோம். என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை, என் வாழ்க்கையில குறைவுகளா இருக்கிறது, சாபம் இருக்கிறதுன்னு உத்தம இருதயம் இருக்குதா யோசித்து பார்ப்போம். உற்சாக மனம் இருக்குதா? அதோட நான் அவரை சேவிக்கிறேனா? நான் அவரை அறிந்து கொண்டு இதை செய்கிறேனா? செய்வேனானால் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவார்? உங்களுக்கும் எனக்கும் தருவார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா என் இருதயம் தான் தேவனுடைய கிருபையை திறக்கிற ஒரு சாவியை போல இருக்குது. நான் என் இருதயத்தை ஒழுங்கா பக்குவப்படுத்தி நான் அவரை தேடுவதற்கு முனைவேனானால், நான் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவர் சேவிக்க முயற்சி செய்வேனானால், கர்த்தருடைய கிருபை நிச்சயமா என் வாழ்க்கையில என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய கிருபை நிச்சயமா என் வாழ்க்கையில பெருகும். கர்த்தருடைய சாபங்கள் என் வாழ்க்கையில வராது. நிறைய நேரத்தில் நம்ம போராடுகிறது, அலசடிப்படுகிறது எதுலன்னா, ரெண்டுக்கு எப்படி நான் என்ன பண்றது, இதுல இருந்து வெளியில வர்றதுன்னு தெரியாம என்ன பண்றோம்? போராடி கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில வருகிற அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாம போராடுறோம். கர்த்தரை விலகித்தான் போகிறோம் மொழிய கர்த்தரிடத்துல வருகிறது இல்லை. நான் என் இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்புவேனானால், கர்த்தர் கொஞ்சம் என்ன பண்ணுவேன்? நான் அவரை தேடுவேனானால், கொஞ்சம் என் இருதயத்தில் உத்தமத்தை சேர்த்துக் கொள்வேனானால், உற்சாகத்தோடு அவரை சேவிப்பேனானால் என்ன பண்ணுவார்? கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றி போடுவார். தாவீதோட வாழ்க்கையில் அது நடந்ததை நம்ம பார்க்கிறோம், கண்கூடாய் பார்க்கிறோம். தாவீது என்ன பண்ணிட்டான்? அவர் சொன்ன வார்த்தை அது நிறைவேறவே இல்லை. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு, சாபம் நிறைவேறல. இதை தாவீது அவன் செய்து நிறைவேற்றினான். எப்படி செஞ்சான்? உத்தம இருதயமும் உற்சாக மனமும். இன்றைக்கு அது இருக்குதா? அது இருந்தா அதை வச்சு நான் என்ன பண்ணலாம்? பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய அந்த கிருபையின் அறையை திறந்து என்ன பண்ணலாம்? நான் கிருபை எடுத்துக்கொண்டு வாழலாம். அது என் கையில் இருக்கு, என் கையில் இருக்கு. கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறார். அந்த கிருபை என்றென்றைக்கும் இருக்குது. ஆனால் அது என் வாழ்க்கையில் பெருகணும்னா, அது வாழ்க்கையில் செயல்படணும்னா, ஏன் இருதயம் அவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும். ஏன் இருதயம் அவருக்கு முன்பாக உற்சாகமாக இருக்கணும். ஐயோ என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சுதே, உற்சாகத்தை விட்டேனால் கிருபையும் குறைஞ்சி போகும். ஒருவேளை வாக்கு தத்தத்தையும் இழந்து போக வாய்ப்பு உண்டு. கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை போராட்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், சாபங்கள் இருக்கலாம், அதை தேவனே சொல்லியிருக்கலாம். ஆனாலும் என்னுடைய இருதயம் தீர்மானிக்குது அவருடைய கிருபையின் வாழ்க்கையில் செயல்படுதா இல்லையான்னு. அது என் கையில் இருக்கு, என் கையில் இருக்கு. கர்த்தருடைய கிருபையை நான் என்ன பண்ண முடியும்? அதிகமாக்க முடியும். கர்த்தருடைய கிருபையை நான் இழந்து போக முடியும். கர்த்தருடைய கிருபையை பயன்படுத்தி பாவம் செய்யவும் என்னால் முடியும். அது என்னுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில் நாம ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக செம்மை உள்ளதா இருக்கிறதா? தாவீது கர்த்தரிடத்துல அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே சாலமோனுக்கு உத்தமமான ஒரு இருதயத்தை தாரும். நம்ம கூட என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஒருவேளை என் இருதயம் சரியில்லைன்னா, ஆண்டவரே எனக்கு உத்தமமான ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உண்மை உத்தமமாய் பின்பற்ற, உண்மையாய் சேவிக்க, உற்சாகத்தோடு சேவிக்கிற ஒரு இருதயம் தாங்க ஆண்டவரே. அதுதான் முக்கியம். தாவீது அவன் மேல வைக்கப்பட்ட சாபத்தை குறித்து எங்கேயும் கர்த்தரிடத்துல பேசல. மோசே கூட கர்த்தர் நீ கானானுக்குள்ள போக மாட்டேன்னு கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணினா. கர்த்தர் சொன்னார் இனி இதை குறித்து பேசாதன்னு. தாவீது எங்கேயும் கர்த்தரிடத்துல போராடினதா, கேட்டதா, புலம்பனதா இல்ல. தாவீது உத்தமமாய் நடக்கிறதுக்கு என்ன பண்ணா? முயற்சி செய்தான். உத்தமமாய் நடந்து கொண்டான். கர்த்தர் மற்றதை பார்த்து கொண்டார். ஆசீர்வாதம் மாத்திரம் அவன் வாழ்க்கையில தங்கினது, சாபம் நீங்கி போனது. நாமும் உத்தமமாய் நடப்போமானால் ஆசீர்வாதம் நிச்சயமாய் தங்கும், சாபம் நீங்கி போகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் ஒரு நிமிஷம்.
நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் ஐயா நாங்களும் கூட தாவீதை போல ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவிக்கிற ஒரு கிருபை இந்த காலை வேளையில் எங்களுக்கு தாரும் ஐயா. எங்கள் இருதயம் பின்வாங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை பலவீனப்பட்டிருக்குமானால் அந்த காலை வேளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே எங்கள் காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் சாபங்களை எல்லாம் மாற்றி போட்டு நீக்கி போட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, பிள்ளையாம் சபிக்க வந்த பிள்ளையாமை ஆண்டவர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் எங்களோடு உண்டு. நாங்கள் ஆண்டவரே அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். இந்த காலை வேளையில தாவீதை போல எங்களுக்கும் கூட ஆண்டவரே ஒரு உத்தம இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்டு பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளில கிருபை நாம் வைத்து என்ன செய்கிறோம்? நாம் பார்த்தோம், குறிப்பாக இந்த நாட்களில் கிருபை அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிற நகரம் சென்னை. தெரியுங்களா? சென்னை தான் கிரேஸ் கேபிட்டல் இந்தியாவில். கிரேஸ் டாக்டரின் கேபிட்டல் வந்து சென்னை தான். எதுக்கு கிரேஸ்னா, நீ என்ன வேணா பண்ணலாம், என்ன இருக்கு? கிருபை இருக்கு. ஆமா அருமையாவுல, இன்னைக்கு பார்த்தோம், கிருபை வச்சு என்ன கூட பண்ணலாம், பாவம் செய்யலாம். ஐயா அப்படி பயன்படுத்த போறோம்னா, இல்லாவிட்டால் என் வாழ்க்கையில கிருபையில நிலை கொண்டு நான் பெற்ற கிருபையை நான் இன்னும் அதிகரிக்கிறேனா? ரெண்டு காரியம் என்றைக்கும் இருக்குமா? தாவீதுக்கு சொல்லப்பட்டது, பட்டயம் என்னைக்கும் இருக்கும், கிருபை என்னைக்கும் இருக்கும். என்னைக்கும் இருக்குன்னு சொல்ல அந்த பட்டயம் நின்று போச்சு, கிருபை என்றைக்கு இருந்துச்சு. அது எப்படிங்க? அது தாங்க தாவீது செய்த காரியம். அதே காரியத்தை நீங்கள் நானும் செய்யலாம். ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார், நாம் தவறுகிறோம், அந்த கிருபையை நாம் இழந்து விடுகிறோம். கேட்கிறோம், ஆண்டவரே அந்த கிருபை எங்க ஆண்டவரே என்று கேட்கிறோமே. ஐயா, இன்றைக்கு தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்தை முழுமையாக நாம் தேடும். நம் முழு இருதயத்தோடு கர்த்தரை முகத்தை தேடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் நிலைமைகளை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு வேணும், ஆண்டவரே எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. பல நேரத்தில் லார்ட் வி டேக் கிரேஸ் ஃபார் கிராண்டட். அது ரொம்ப லேசாக எடுத்துடுறோம் ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே கிருபை நாங்கள் இழக்கவும் முடியும், கிருபை நாங்கள் பெருக்கவும் முடியும் ஆண்டவரே. அந்த ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தோடு தொடர்ந்து எங்களோட பேசும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய மனநிலையில, எங்களுடைய பேச்சிலே ஹல்லேலூயா கிருபையை நாங்கள் அதிகரிக்கிற மக்களாய் காணப்பட கர்த்தர் தாமே கிருபை தருவீராக. உடைய மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். ஆமென், ஆமென்.